பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அது இருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று நான் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட உங்களை இப்படியாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பது மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வருகின்றது. விடுமுறை காலங்களாக இருக்கிறது, வெக்கேஷன் டைம், நிறைய கல்யாணம் நடக்குது. வெயில் பயங்கரமாக அடிச்சது, நம்ம ஜெபித்து இப்பொழுது வெயில் குறைந்திருக்கிறது. குற்றாலம் சீசன் ஆரம்பிக்கும் போது, மான்சூன் ரெயின் ஆரம்பிக்கும் போது அப்படிலாம் சொல்கிறாங்க. பிரித்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே அடியாரையும் கூட கர்த்தர் அதிசயமாக நடத்தி வருகிறார். அவரை எவ்வளவு நெருக்கமாக அவரை தேட முடியுமோ அவ்வளவு நெருக்கமாக தேட அவர் உதவி செய்து வருகிறார். 10:30 மணிக்கெல்லாம் ஜெபம் ஆரம்பித்து இரவு 2 மணி வரைக்கும் தினந்தோறும் மணிக்கணக்காக அவருடைய சமூகத்தில் காத்திருக்க மன்றாட ஆண்டவர் அழைத்து வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த லீவு காலையிலே அவர் 6:30 போல எழுந்திரிச்சு பல கடமைகளை செய்ய ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். மணிக்கணக்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற பொழுதுதான் பல ஆவிக்குரிய ரகசியங்கள் நமக்கு வெளிப்பாடாக கொடுக்கப்படுகிறது. என்ன காரியத்தில் தவறு இருந்தது, அதை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், அவருடைய திட்டங்கள் என்ன, எல்லாவற்றையும் மணிக்கணக்காக ஜெபிக்கிற பொழுதுதான் நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு சில மணி நேரங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து ஜெபம் பண்ணும்போது அவ்வளவு மகிமையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் காணப்போகிற மனிதனோ 40 நாட்கள் இரவும் பகலும் ஒன்றும் புசியாமல் குடியாமல் ஆண்டவரோடு கூட இருந்தார். அவர்தான் மோசே. அவருடைய அனுபவத்தை நாம் இன்றைக்கு காண இருக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக பல தேவ மனிதர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்களிலே ஆண்டவரை கிட்டி சேர்ந்தார்கள், மணிக்கணக்காக ஜெபித்தார்கள், பலவிதமான ஆவிக்குரிய மற்றும் உலகப்புறமான நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நாம் பல மணி நேரம் ஜெபிக்கும்படியாக ஆண்டவரால் அழைக்கப்படுகிறோம் என்றாலே அதற்கு பின்பதாக ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார், வைத்திருக்கிறார் என்பதுதான் அதற்கான அடையாளம். இந்த வாரம் சனிக்கிழமை 4வது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே சென்னையில் வைத்து நம்முடைய சியோன் காம்ப்ளெக்ஸில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். சென்னை வாழ் ஜனங்களை எப்படி வரணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரெயினில் வந்தீங்கன்னா பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குங்க. இறங்கி பம்மல் ரோட்டில் வாங்க. அந்த ரோட்டில் முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் சியோன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இறக்கி விடுவாங்க. உள்ளே இறங்கி வந்தீங்கன்னா பின்னால் லிஃப்ட் இருக்கும், 4வது ஃப்ளோர் 4th ஃப்ளோர். அங்கேயும் உங்களுக்காக நான் காத்திருப்பேன். பிரியத்துக்குரியவர்களே, சகோதரர் மங்களராஜ் அவர்கள் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் அவர் சிறப்பான விருந்தை அளிப்பார். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். பல வருடங்களாக சகோதரர் மங்களராஜ் அவர்கள் சென்னை ஊழியத்தை பொறுப்பெடுத்து மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு பக்க பலமாக தம்பி கண்மணி சாலமன் மற்றும் தம்பி எபி, தம்பி தினேஷ், தம்பி சாந்தகுமார், தம்பி சசி போன்ற நல்ல உள்ளம் படைத்தவர் அல்பர்ட்டான நிறைய பேர் அந்த பக்கமாக நம்ம ஊழியத்தில் இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அடுத்த வாரம் 5வது சனிக்கிழமை என்கிறபடினாலே எங்கும் கூட்டம் கிடையாது என்பதை நான் விரும்புகிறேன். நாசிரி தேவனுடைய மாளிகைக்குள்ளாக இருக்கிற சாத்தாங்குளம் ரோட்டில் இருக்கிற தேவனுடைய மாளி, அதற்குள்ளாக அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அநேகர் அங்கே இருக்கிறார்கள். 3 வேளையும் அவர்களுக்காக ஜெபம் நடத்தப்பட்டு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கப்படுகின்றது.
3 வேளையும் விதவிதமான உணவுகள் அவர்களுக்கு பரிமாறப்படுகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் இங்கே வந்து ஆறுதல் அடைகின்றார்கள். இன்னும் ஏராளமான இடங்கள் இருக்கின்றது. யாருக்கு விருப்பமோ நீங்கள் தாராளமாக வந்து தங்கலாம், என்னை தொடர்பு கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே, சீக்கிரமாக நம்முடைய ஊழியத்தின் சார்பாக பக்கத்திலேயே அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் கெட்ட நாம் வாஞ்சிக்கிறோம். அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக யாத்திரையாகவும் 34ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதல். அப்பொழுது மோசே முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே 2 கற்பலகைகளையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலே ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். மோசே பாருங்கள், அதிகாலமே எழும்பி ஆர்வத்தோடு கூட ஆண்டவரை பார்ப்பதற்காக சீனாய் மலை மேலே அவர் ஏறி போகின்றார். 2 கற்பலகைகளை அவர் கையிலே சுமந்து கொண்டு அவர் மேலே போகிறார். காலேஜில் படிக்கிற மாணவர்கள் பேக்கெல்லாம் தோளில் போட்டுட்டு போகிற மாதிரி, ஆஃபீஸ் போகிறவங்க கையில் சூட்கேஸ் வச்சுருக்கிற மாதிரி அவர் கற்பலகைகளை வைத்துக்கொண்டு அவர் சீனாய் மலையின் மேலே உன்னதமான தெய்வத்தை பார்க்கும்படியாக அவர் ஏறி போகின்றார். அதிகாலமே ஆர்வத்தோடு கூட அவர் ஏறி போகின்றார். அங்கே போய் ஆண்டவர்கிட்ட பேசி அளவலாகும்படியாக அவர் போகின்றார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுது ஆண்டவரை பார்க்கும்படியாக நாம் ஏறி போகின்றோம்? இங்கே மோசே அதிகாலமே அவர் ஆண்டவரை தேடி மேலே ஏறி போனார். அவ்வளவுக்கு ஆர்வமாக இருந்தது. வேறு காரியங்களை செய்வதை விட, வேறு எங்கோ போவதை விட, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு 10-12 மணிக்கு தான் நிறைய பேர் எந்திப்பாங்க. அதே மாதிரி மெதுவாக போகும் நினைக்காம அதிகாலமே எழும்பி ஆர்வத்தோடு கூட அவர் தேடினார். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது மோசைக்கு எப்படி ஒரு 100 வயது இருந்திருக்கும், இல்லைனா எப்படி 90 வயது இருந்திருக்கும். அந்த 80லேருந்து 90க்குள்ளே தான் இருந்திருக்கும். அத்தனை வயதானாலும் அவர் அவ்வளவு ஆர்வமாக ஆண்டவரை தேடி போக வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு கூட அவர் போனார். இதெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவரை வாஞ்சையோடு தேடி போக வேண்டும், அதிகாலமே தேடி போக வேண்டும். இரவு நேரங்களில் கண் விழித்து நாம் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கலாம். அதை யாரும் தடுக்க முடியாது. இந்த நாளிலே அவர் கையில் கற்பலைகளை வைத்துக்கொண்டு அவர் மேலே ஏறி போகிறார். அதில் தான் அவர் 10 கட்டளைகள்லாம் எழுதி கொடுக்குறாரு. நாம் பைபிளை கையில் வைத்துக்கொண்டு, வேத வசனங்களை நம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டு, நம்முடைய உதட்டிலே வைத்துக்கொண்டு தேவ சமூகத்துக்கு போகணும். நம்ம எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் ஆண்டுடைய வசனங்களை சொல்லாமல் நாம் ஜெபிப்போம் என்றால், பைபிளில் நடந்த அந்த சம்பவங்களை நம்ம சொல்லாமல் ஜெபிப்போம்னா நம்முடைய ஜெபம் அது ஆசீர்வாதமாக இருக்காது, அது நிறைவை நமக்கு தராது. ஆனால் அந்த வசனங்களை சொல்லி, வாக்குத்தத்தங்களை சொல்லி, மோசே 2 கற்பலைகளை வைத்திருந்தது போல நம்ம நிறைய வசனங்களை பைபிளிலிருந்து எடுத்து சொல்லி ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவர்கிட்ட உரிமையோடு நாம் கேட்கிற பொழுது நம்முடைய ஜெபம் அது அதிக பலமுள்ளதாக மாறுகிறது. எனக்கு இப்போ மார்க்கில் நான் வாசித்தேன், 66ஆம் பக்கத்தில் இருக்கு பாருங்கள். அதில் அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபத்திலே எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். ஜெபம் பண்ணும்போது நம்ம நிறைய காரியங்களை ஏசப்பட்ட கேட்குறோம், கேட்டுட்டு விட்டுறோம். இல்லை, அதை பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் விசுவாசியுங்கள், ஆண்டவர் தந்துருவார் அப்படின்னு சொல்லி விசுவாசியுங்க, அப்பொழுதுதான் உங்களுக்கு அவைகள் உண்டாகும் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம இதெல்லாம் தேவ சமூகத்துக்கு கொண்டு சென்று இந்த வசனங்களை எல்லாம் வைத்து ஜெபிக்கிற பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தின்படியே அவர் செய்கிறார். ஏராளமான ஆசீர்வாதங்களை அவர் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. அப்போது ஆண்டவர் மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று நாமத்தை கூறுகின்றார். ஆண்டவர் சமூகத்தில் போய் நம்ம காத்திருக்கும் பொழுது, வேத வசனங்களை பைபிள் வேர்ட்ஸை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு வருவார், நம்மோடத்தில் பேசுவார் என்பதிலே சந்தேகமில்லை. ப்ரேயர் லைஃப் இஸ் நாட் எ சிங்கிள் ட்ராக். ஏதோ ஒரு தண்டவாளம் கிடையாது, 2 தண்டவாளம். நாம் ஆண்டவருக்காக காலடி எடுத்து வைக்கிற பொழுது ஆண்டவரும் அவர் கூட வருகிறார். இன்னொரு தண்டவாளமாக நம்முடைய வாழ்க்கையில் கூட வருகிறார். 30 வருடங்களுக்கு முன்பதாக நான் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஊழியத்தை குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் என் கூடவே வந்தார். என்ன செய்யணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி பைபிள் வாசிக்கணும், எப்படி ஊழியம் செய்யணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். இன்றைக்கி வரைக்கும் இரட்டை தண்டவாளமாக
இரட்டைக்குழல் துப்பாக்கியாக என்னோடு கூட அவர் வந்து கொண்டே இருக்கின்றார். நாம் ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா ஆண்டவர் 10 ஸ்டெப் எடுத்து வைப்பார். அதுதான் உண்மை. ஜெபிக்காத மக்களே, ஜெபியுங்கள். நீங்கள் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பாருங்கள். உடனே ஆண்டவர் வருவதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த வியாதிகள் உங்களை விட்டு போவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுடைய பலகீனங்கள் உங்களை விட்டு நீங்கி போவதை உணர்வீர்கள். உங்களுடைய மனதில் உள்ள பயங்கள், ஐயப்பாடுகள் நீங்கி போவதை நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச போதும், 10 ஸ்டெப் 100 ஸ்டெப் ஆண்டவர் எடுத்து வைப்பார். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வைக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், ஏன் எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, ஏன் இந்த ஆண்டவர் இப்படி அனுமதிச்சார், ஏன் அப்படி பண்ணிட்டார், அதனால் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் ஆலயத்துக்கு வர மாட்டேன், நான் கூட்டத்துக்கு வர மாட்டேன், நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கையை வாழுவேன், நான் நல்லவனாக இருப்பேன், ஆனால் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. ஒரு ஸ்டெப் ஆண்டவருக்காக எடுத்து வச்சு பாருங்கள். அவர் 100 ஸ்டெப் 1000 ஸ்டெப் உங்களுக்காக எடுத்து வைப்பார். இவர் காலையிலே எந்திரிச்சு போகிறாரு, கற்பனைகளை தூக்கிட்டு மேலே போகிறாரு. போனவுடனே அங்கே ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே வாரார், மேகத்தில் வாரார், அவர்கிட்ட பேசுகிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையிலே அவரை கூப்பிடுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் நமக்கு கண்டடைத்தக்கவராக, அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறவராக இருக்கின்றார். நாம் தான் அவரை கூப்பிடணும். கூப்பிட்டா உடனே ஓடி வருவார், நம்மிடத்தில் பேசுவார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் தங்கள் இருதய கடினத்தின் நிமித்தமாக, ஏதோ சில சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்தது நிமித்தமாக ஜெபிக்காமலே போயிடுறாங்க, தேடாமலே, ஆண்டவர் தேடாமலே போயிடுறாங்க. இல்லை, ஆண்டவர் தேடுவோம், அவர் தட்டுப்படுவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவர். யாத்திரையாகும் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மகாதயம் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை செய்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அந்த நாளில் ஆண்டவர் கடந்து போகிறாரு. அதை மோசே கண்ணால் பார்க்குற பாக்கியம் அவர் கிடைக்குது. ஆண்டவருடைய கடந்து போகும்போது பின்னால் வந்து பார்க்குறாரு. கர்த்தர் உருக்கமுடையவர், இரக்கமுடையவர், மன்னிக்கிறவர், 1000 தலைமுறை மட்டும் தன்னை தேடுகிறவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிறவர் என்று அவரை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அவர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அவர் உருக்கமுடையவர், மனதுருக்கமுடையவர். அவர் நமக்காக பரிதபிக்கின்றவர், நமக்கு 1000 தலைமுறை மட்டும் நமக்கு இரக்கம் செய்கின்றவர். மனுஷங்களுக்கு நம்ம செய்கிற உதவி எல்லாம் அவங்களுக்கு கொஞ்ச நாளே மறந்து போயிடுது, மறுநாளே மறந்து போயிடுது. ஆனால் ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கின்றாரா? அது நம்ம கற்பனைக்கு எட்ட முடியல. அன்றைக்கு அவருடைய தாத்தா எனக்கு ஊழியம் செய்தான்னு சொல்லிட்டு 1000 தலைமுறை மட்டும் தவறாமல் அவர் இரக்கம் செய்கின்றாரா? அந்த அளவுக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கின்றார், இரக்கமுடையவராக இருக்கின்றார், அன்பானவராக இருக்கின்றார். அவரை நாம் தெய்வமாய் கொண்டிருப்பதற்கு நாம் பாக்கியம் உடையவர்களாக இருக்கணும். நம்ம தேவ சமூகத்துக்கு போகும்பொழுது, ஜெபிக்க போகும்பொழுது இதெல்லாம் ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தணும். நீங்கள் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நீங்கள் உருக்கமுடையவரை, இரக்கமுடையவர் அல்லவா, மன்னிக்கிறவர் அல்லவா, உங்களுடைய தயவு எனக்கு வேண்டும் ஐயா, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று அவரை குறித்து சொல்ல வேண்டும். ஒருத்தர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி இந்த கூட்டத்தில் மேடையில் சொல்கிறாங்க. எல்லா மீட்டிங்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரிசோர்ஸ் பர்சனை பற்றி பேசுகிறாங்க. இங்கே ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நாம் மனப்பாடம் செய்து கொள்வோம் என்றால் அது நமக்கு நலமானதாக இருக்கும் என்பதை மறந்து போகவே கூடாது. பாருங்கள், உடனே 8வது வசனம் சொல்லுகிறது, மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு. உடனே இப்படி ஆண்டவர் கடந்து போகிறாரு, அவர் நாமத்தெல்லாம் சொன்ன உடனே அவர் உடனே கீழே விழுந்து பணிந்து கொள்ளுகிறார். மோசே ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு உன்னதமான அனுபவம் மோசைக்கு கிடைக்கிறது. கிடைத்த மாத்திரத்தில் அவர் தலைகால் தெரியாமல் ஆடி இருக்கலாம், ஐயோ நான் கடவுளை பார்த்துட்டேன்னு சொல்லியிருக்கலாம், என்ன மாதிரி யாரும் உண்டோ என்று கேட்டிருக்கலாம். அவர் அப்படிலாம் செய்யலை. அவர் ஃப்ளாட்டாக விழுந்து ஆண்டவரை பணிந்து கொள்கிறார், தன்னை தாழ்த்துகிறார். உன்னதமான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, தேவனோடு நாம் ஐக்கியப்படுகிற பொழுது, நெருக்கமாகின்ற பொழுது, தேவன் நமக்கு அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிற பொழுது, யாருக்கும் இல்லாத அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருகிற பொழுது, எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் தெய்வீக சுகத்தை கர்த்தர் நமக்கு தருகிற பொழுது, நாம் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். அவரை இன்னமும் நான் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவர், தகுதியில்லாத எனக்கு இவ்வளவு பெரிதான கிருபைகளை தருகிறதே அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லி மோசே தாழ விழுந்து பணிந்து கொண்டது போல நாம் ஆண்டவரை இன்னும் பணிந்து கொள்வதற்காக, நம்மை தாழ்த்துவதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். நிறைய பேர்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திச்சிருக்கிற மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறவங்கெல்லாம்
அவ்வளவு தாழ்மை உடையவங்களாக இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் சாப்பிட கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சென்னையில் நான் ரொம்ப ஏழ்மை நிலை, சாப்பாடு கூட எனக்கு கஷ்டமான ஒரு நிலைமை. ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு என்னையும் கூப்பிட்டு போயிருந்தாங்க. நான் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் செய்திருந்தேன். அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப பயபக்தியாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்க. நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. கூட்டம் முடிஞ்ச எல்லாருக்கும் சாப்பாடு. நான் சாப்பிட்டு கை கழுவ போய் கை கழுவிட்டு இருக்கிறேன். அவர் துண்டோட ஓடி வந்து என் கையில் வந்து கொடுக்குறாரு. தொடங்க பிரதர். நான் அசந்து போய்விட்டு, அவர் பெரிய பணக்காரர், என் கையை துடைப்பதற்கு டவலை கொண்டு ஓடி வருகிறார். தொடங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பேர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்லாம் தாழ்மை உடையவர்களாக இருக்காங்க. அதனால தான் ஆண்டவர் அவங்கள உயர்த்தி இருக்கிறார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்பதை மறந்து விடாதிருங்க. வியாதியோடு இருக்கீங்களா? அவங்களுக்கு சுகம் வேணுமா? அவங்கள ஆண்டவர்கிட்ட தாழ்த்துங்க. நான் ஒன்றுமில்லை, என்னுடைய படிப்பு ஒன்றுமில்லை, என்னுடைய அறிவு ஒன்றுமில்லை, என் திறமை ஒன்றுமில்லை, எதுவும் என் நீதி கந்தை ராஜா எதுவுமே இல்லை. நீங்கள் தான் என்னை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் தான் என்னை உயர்த்தணும்னு சொல்லி பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். தாழ்மையில் இருக்கும் பொழுது தாழ்மையாக இருக்கணும். உயர்த்தப்பட்ட பிறகும் கூட தாழ்மையாக இருக்கணும். வியாதி நேரத்தில் தாழ்மையாக இருக்கணும். சுகம் பெற்ற பிறகும் கூட நான் தாழ்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மிலே பிரியப்படுவார். பாருங்கள், யாத்திரையாகும் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உடோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார். அவர் சொல்றார், உனக்கும் ஜனங்களுக்கு முன்னால இதுவரைக்கும் இந்த பூமியில செய்யாத காரியங்களை நான் செய்வேன். அவர் அழகா சொல்றார், பார்த்தீங்களா? ஜாதி இடத்துல செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். இந்த பூமியில எவ்வளவோ அதிசயங்கள் எத்தனை பேர் கண்டிருக்காங்கன்னா, அவங்க யாரும் கண்டாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பதாக, உன் குடும்பத்துக்கு முன்னால, உனக்கு பிரியமானவர் முன்னால நான் செய்வேன். இதுதான் ஆண்டவர் இது நாளிலே உங்களுக்கு தருகிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம். தேவன் நமக்கு அதிசயங்களை செய்ய போகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார். இது பூமியில எந்த இடத்திலும், எந்த ஊர்லையும், எந்த நாட்டு மக்கள் மத்தியிலும் செய்யப்படாத அதிசயங்களை அவர் செய்யும்படியாக விரும்புகிறார் என்பதுதான் இந்த நாளிலே மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். நாம் அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் எங்குமே செய்திராத காரியங்களை அவர் செய்ய போகிறார். பிரதர், சிஸ்டர், நீங்கள் தைரியமாக இருங்க. நீங்கள் ரொம்பவும் பல பாடுகளை, பல கஷ்டங்களை பட்டிருக்கலாம். வாழ்க்கையை கசப்பாக இருக்கலாம். வியாதினாலே படுத்த படுக்கையாக இருக்கலாம். வாழ்க்கையில் ஒரு இன்பமும் இல்லாமல் இருக்கலாம். ஒரு சந்தோஷமும் இல்லாமல் இருக்கலாம். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் நடந்திராத காரியங்களை எல்லாம் ஆண்டவர் உங்கள் முன்னால் செய்ய போகிறார். உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறார் என்பதுதான் இந்த நாளிலே ஒரு அருமையான வார்த்தை. நம்ம எவ்வளவு நெருக்கப்பட முடியுமோ அவ்வளவு நெருக்கப்பட்டோம். சாத்தா நமக்கு அவ்வளவு வேதனைகளை கொண்டு வந்தான். உன்னை கொன்னுருவேன்னு சொன்னான், உன்னை அழிச்சு போட்டுருவேன்னு சொல்லி சொன்னான், ஊழியத்தை அழிப்பேன்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில எந்த மனுஷனுக்கு முன்னாலும் செய்யாத அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நான் செய்வேன். அது அவருடைய அன்பை குறிக்கிறது. It is because God loves you that much. It is because God has got greater plans for you. அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறபடினாலே மிகப்பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றவராக இருக்கின்றார். எந்த இடத்துல நடந்துடாத காரியங்களை செய்வார். ஏன் தெரியுமா? இன்னைக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள், வியாதிகள், பண நெருக்கடிகள், போராட்டங்கள், அவமானங்கள், எனவே மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. இறுதியாக நாம் காண்கிறோம், கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உங்களோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் நம்ம கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்தின் ஆரம்பத்தில் இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்குது. உன்னை கொண்டு நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மை. அதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். பயங்கரமா இருக்கும். அதன்படி ஊழியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காலடி எடுத்து வைத்து கொஞ்சமாய் முன்னேற ஊழியத்தில் அவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் பயங்கரமாக இருந்தது, எக்கச்சக்கமாக இருந்தது. பிசாசுகள் எல்லாம் கொத்து கொத்தாக முன்பாய் வந்து விழுந்து கிடந்து அலறி, வாய்ந்தால் வந்து போயென்றால் போறா அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி பேயெல்லாம் அலறி ஓடி, இயேசுவே மெய்யான ஜனங்கள் என்பதை நம்முடைய ஊழியத்தின் மூலமாக ஜனங்கள் எல்லா இடத்திலும் கண்டார்கள்.
கர்த்தரை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாரும் கண்டாங்க. இப்படிலாம் அதிசயம் நடக்குமா, இப்படிலாம் அற்புதம் இந்த உலகத்தில் நடக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்டார்கள். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் எனக்கு எப்பொழுது கொடுக்கப்பட்டது? 28 வருடங்களுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டது. நான் ஒன்றும் அறியாத பாலகனாக குழந்தையாக இருந்த பொழுது கொடுக்கப்பட்டது. நான் உன்னை கொண்டு செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு பண்ணினார். ஆனால் அதை பெற்றுக்கொண்ட பொழுது நானோ ஒரு சிறு பிள்ளையாக இருந்தேன், உலகத்தை அறியாதவனாக இருந்தேன், ஊழியம் என்றால் என்னவென்று தெரியாதவனாக இருந்தேன், நான் ஒரு பேதையாக இருந்தேன், நான் ஒரு குழந்தையாக இருந்தேன். கர்த்தரோ நான் உன்னை கொண்டு செய்யும் காரியங்கள் அது பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணினார். காலம் செல்ல 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 அதை ஆண்டவர் நிறைவேற்றி வருகிறார். ஏற்கனவே நிறைவேற்றி இருக்கிறார். ஏற்கனவே பல இடங்களில் பயங்கரமான காரியங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நான் வேலை பார்க்குற ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நைட்டு கன்வென்ஷனுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க ஒரு 4-5 அடி உயரத்துக்கு ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல எனக்கு காலில் ரொம்ப பலகீனம், நான் நடக்கிறதுக்கே கஷ்டப்படுவேன். இருந்தாலும் எப்படியோ கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து விட்டு மேடையில் நான் உட்கார்ந்துருந்தேன். அப்போ ஜனங்கள்லாம் ஜெபிக்க வந்தாங்க, வரிசையாக மேலே ஏறி வந்தாங்க. ஜெபித்த பொழுது கர்த்தருடைய வல்லமை அபரீதமாக வெளிப்பட்ட மாத்திரத்தில் பிசாசுகள் அலறி அப்படி ஆட ஆரம்பித்து உருண்டு உருண்டு அங்கேயுமாய் போக ஆரம்பித்தது. ஆர்கனைசர்ஸ்க்கு ரொம்ப பயமாகி போச்சு. ஏன்னா 5 அடி உயரம் ஸ்டேஜ், நம்மால் போய் கீழே விழுந்துட்டா என்னத்துக்கு ஆவாங்க. அப்படி பயந்துட்டே நின்னாங்க. நான் பக்கத்தில் போகணுங்க வா அப்படின்னு இங்கே உருண்டு வரும், இந்த சைடு உருண்டு போ அப்படின்னா அங்கே உருண்டு போகும். தேவனுடைய நாமம் அவ்வளவு அதிகமாக மகிமைப்பட்டது. அந்த ஊர் ஜனங்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அந்த கூட்டம் முடிஞ்சு நான் மேடையிலேருந்து இறங்கும்போது ஜனங்கள்லாம் என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் தேவன் இவ்வளவு மகிமைப்பட்டதை அவர்கள் கண்டதில்லை. ஒரு ஊழியக்காரனை இவ்வளவு வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்தியதை அவர்கள் பார்த்ததில்லை. அதனால அவங்க அரண்டு போனாங்க. அது ஒரு சின்ன கிராமம் தான், ஆனால் நிறைய ஜனங்கள் திரண்டு வந்திருந்தாங்க. தூரத்திலிருந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த காட்சி அது ஒரு மகிமையான காட்சியாக இருந்தது. பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? உங்கள் பிஸ்னஸில் கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி குட்டி பிஸ்னஸாக இருக்கலாம், கொஞ்சம் ரூபாய்கள் தான் நீங்கள் அதில் போட்டிருக்கலாம். கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பேர்லாம் உங்களுக்கு இருக்கலாம், இல்லைன்னா சில நாள் பிஸ்னஸே நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த பிஸ்னஸை மேலே எசப்ப கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அவர் பயங்கரமான காரியங்களை உங்கள் பிஸ்னஸில் செய்ய போகிறாங்க. இந்த பிள்ளைகளை வாழ்வாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இல்லை என்றால் எதுவாய் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. செய்வன வைக்கிறாங்களா, சத்ரு போராட்டமாக அவங்களுக்கு விரோதமாக சாத்தான் எழும்பியிருக்கிறானா, பயப்படாதீங்க. ஆண்டவர் கொஞ்ச நாட்களில் மிகப்பெரிய காரியங்களை செய்வார், மிகப்பெரிய பயங்கரங்களை செய்வார். உங்களை எதிர்க்கிறவர்கள் நீங்கள் விழ வேண்டும் என்று சொல்லி யுத்தம் செய்பவர்கள், உங்களை அழிப்பேன் என்று பயமுறுத்துவர்கள் அழிந்து போவார்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிற காரியங்கள் அவைகள் பயங்கரமாக இருக்கும் என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றவராக இருக்கின்றார். குறித்துக்குரியவர்களே, மோசே இடத்துல அப்படிலாம் ஆண்டவர் சொன்னார். அப்படி செஞ்சாரா அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ், நிச்சயமாக செய்தார். மோசேயின் மூலமாக இந்த பூமியில் அவர் செய்த காரியங்கள் பயங்கரமாக இருந்தன. யார் மூலமாகவும் அப்படி செய்யவில்லை. அந்த அளவிற்கு ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் மோசையின் மூலமாக செய்தார் என்றால் உங்கள் மூலமாக செய்ய மாட்டாரா? என் மூலமாக செய்ய மாட்டாரா? எனக்காக அவர் செய்ய மாட்டாரா? உங்களுக்காக அவர் செய்ய மாட்டாரா என்பதுதான் இதனாலும் கேள்வியாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, தேவன் பயங்கரமான காரியங்களை செய்யும், அற்புதங்களை, அடையாளங்களை நடப்பிக்க இருக்கும் ஒரு காலத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். மே மாதம் முடிய போகுது. முதல்ல 5 மாதங்கள் சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை வறுத்தெடுத்தான், வேதனைகளை கொண்டு வந்தான், வியாதிகளை கொண்டு வந்தான். அடுத்தாப்புல இளைப்பாறுதலின் காலம். தேவன் பயங்கரமான காரியங்களை செய்ய போகின்ற ஒரு காலத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். நான் கொடுத்து வைத்தவர்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிற கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் உருக்கம் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காண்பிக்கிறவர் எனப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தையை நாங்கள் கேட்டோம் ஐயா. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, எமக்கு சோத்திரம் 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 சோத்திரம்ப்பா. நன்றி 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 ஐயா.
நன்றி ஐயா, நன்றி ஐயா. நீர் எவ்வளவு பெரிய தெய்வம், எங்களுக்கு எவ்வளவு காரியங்களை இந்த நாளில் வாக்கு பண்ணியிருக்கிறீர். இந்த பூமியில் எந்த மனுஷனுக்கு முன்பும் செய்யாத காரியங்களை உங்களுக்கு முன்பதாக செய்வேன். நான் உங்களுக்காக செய்ய போகும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் எனப்பட்ட மிக அற்புதமான வார்த்தைகளை கொடுத்து நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணியிருக்கிறீர் ராஜா. நீர் எங்கள் மீது இவ்வளவு அன்பை விளங்க பண்ணுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம். எங்களை தேடி தேடி வருகின்றீரே, நாங்கள் எம்மாத்திரம். நீ வேண்டும், ஊழியத்துக்கு வேண்டும் என்று சொல்லுகிறீரே, நாங்கள் எம்மாத்திரம் ஐயா. இந்த பூமியில் எந்த மனுஷனுக்கும் இப்படி அற்புதத்தை செய்யவில்லை, அதிசயத்தை செய்யவில்லை. எந்த மருந்தும் இல்லை, எந்த மாத்திரையும் இல்லை, எந்த டாக்டரும் இல்லை, எந்த கன்சல்டேஷனும் இல்லை. இலவசமாக நீர் விடுதலை தருகிறீர் ராஜா. மிகப்பெரிய சிங்கங்களை தகப்பனை வீழ்ந்து போன பொழுது, இந்த வியாதி நிமித்தமாய் அழிந்து போன பொழுது நீரோ எங்களை நிமிர்ந்து நிற்க செய்கிறீர், நடக்க செய்கிறீர். நன்றி ராஜா. மனிதனால் கூடாதவைகள் தெய்வத்தினாலே கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுடைய தேவன். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட தெய்வம். எங்களை நேசிக்கிறீர், எங்களை மறுபடியும் தேடி வருகிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். அதுக்காக சோத்திரம் 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 ஐயா. எத்தனை பேர் வியாதிப்பட்டதுலேருந்து வெளியே வர முயற்சி செய்து முடியாமல் தடுமாறுறாங்க. சாத்தான் வியாதியினாலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை நெருக்குகிறான். அந்த வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள், அந்த சாத்தான் இயேசுவின் நாமத்தினாலே அவன் அழிந்து போவானாக. தேவனுடைய கோபாக்கினியின் கலசங்கள் அந்த ஆவிகள் மீது ஊற்றப்படுவதாக, அந்த வியாதிகள் மீது ஊற்றப்படுவதாக, அந்த கிருமிகள் மீது ஊற்றப்படுவதாக. பொல்லாத ஆவியை புறப்பட்டு போ. ரீபானா ஷஹலஹரா ரஹுத்துன தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை தொடாத, கர்த்தருடைய கண்ணின் மணிகளை தொடாத, வியாதியை கொண்டு வராத என்று உன்னை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக என்று சொல்லி கெஞ்சுகிறேன். என்ன வியாதியாக இருந்தாலும் இப்போ மறையணும். இயேசு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்கு விடுதலை கொடுத்தார், என் மகனுக்கு விடுதலை கொடுத்தார், என் தாயாருக்கு விடுதலை கொடுத்தார், என் சகோதரனுக்கு விடுதலை கொடுத்தார், என் பிள்ளைக்கு விடுதலை கொடுத்தார். நீங்கள் ஜெபித்த பொழுது வியாதி நீங்கி போயிற்று என்று ஆயிரம் சாட்சிகளை கேள்விப்படுகிற காலங்கள் வருகிறது. நன்றி அப்பா. இன்னொன்று வறுமை ராஜா, இன்னொன்று வறுமை தகப்பனே. அது காசு இல்லை, இது காசு இல்லை, எல்லா வாசலையும் பிசாசு மூடுறான். அப்படி என்றால் கர்த்தாவே தோத்திரம் ஐயா, நீங்க மனம் இறங்கணும். மனம் இறங்கி ராஜா எங்களை எப்படியாவது தப்பு வைக்க வேண்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஷபா ரபா கபாலா ரபானா எல்லா வறுமைகளும் மாறட்டும். அன்று சாத்தான் மூடிய வாசலை திறப்பீராக. இயேசுக்கு சித்தனை வேண்டாம், ரகோபாத்தை தாரும். நீங்க எங்களுக்காய் வாசல்களை திறந்து தாருங்க. நீங்க எங்களுக்கு வருமானத்துக்கான வழிகளை திறந்து தாருங்க. கடன்களை அடைக்கிற வழிகளை திறந்து தாருங்க. புதிய புதிய நன்மைகளுக்கான வழிகளை திறந்து தாருங்க. நிரந்தரமான வருமானம் வேண்டும். கொஞ்ச காலம் இருக்கிற கேரித்து நீரூற்றுகள் அல்ல, சாரி பார்த்து வீடுகள் அல்ல. இஸ்ரவேல் எங்களுக்கு வேண்டும், இன்ப கானான் எங்களுக்கு வேண்டும் ஐயா. அப்படிப்பட்ட கிருபைகளுக்கு தரப்போகிறீர். நன்றி. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும். கவர்மெண்ட் ஜாப் காத்திருப்போம், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கட்டும். டிரான்ஸ்ஃபர் வேணா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கட்டும். பிள்ளைகள் எதற்காக காத்திருக்கிறாங்க அதெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. உயர்கல்வி ஹையர் எஜுகேஷனுக்கு போகிற பிள்ளைகளுக்கு எந்த காலேஜை செலக்ட் பண்ணணும்னு சொல்லித்தாருங்க. அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு தேவையான பண தேவைகளை சந்திங்க. பெற்றோருடைய பாரத்தை அறிஞ்சிருக்கிறீங்க. மொபைல் ஃபோன் அடிமைத்தனம், பைக் அடிமைத்தனம், போதை அடிமைத்தனத்து கெட்ட நண்பர்கள், ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை விடுவி ரட்சியும். பெற்றோருடைய கண்ணீரை கண்டவர்களை சாந்தியும். சடுதி மரணங்கள் வராதபடி காத்துக்கொள்ளும். சப்பா நம்முடைய பிள்ளைகளை 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி, வியாதியஸ்தர் கீழே விழுந்து விடாதபடி, அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வந்து விடாது. 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. உன்னை காக்கும்படி உன் வழியெல்லாம் உனக்கு காத்தும்படி தூதர்கள் கட்டளையிடுவார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாதிரப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளை ஆசீர்வதியும். எங்கள் தாய் திரு நாட்டை ஆசீர்வதியும். கர்த்தாவே தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். அனைத்து தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, நம்முடைய ஜெபத்தினாலே காணிக்கைகளை தாங்குகிற, அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் தங்க அநேக இடங்கள் உண்டு. ஜனங்களை அழைத்து கொண்டு வார். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். எப்படியாவது அனாதையெல்லாம் கட்டி எழுப்பப்பட உதவி செய்யுங்க. நம்ம நிகழ்ச்சி நாள்தோறும் பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் பிரசன்னம்
உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா. காட் bless you. ஆமென்.